சிறுகடிக்க ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா மணி இருக்கிறத பார்த்துடுறாங்க. மணி அதுக்கு முன்னாடி முத்து மீனா இருக்கிறத பார்த்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட போக பார்க்குறாங்க. அதை வந்து மீனா பார்த்துட்டு என்னங்க என்னங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளவே மணி கிளம்பி போயிடுறாங்க. என்னாச்சு மீனா, ஏன் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்ற, என்னாச்சுன்றாங்க. இல்லைங்க, ரோகிணியோட மாமா அந்த மணி இருக்காரு இல்லை, மலேசியா மாமா, அவரை நான் பார்த்தேன்றாங்க. என்ன சொல்ற, இங்கேயா? இங்க அவர் போய் எப்படி? இல்லைங்க, நான் நல்லாவே பார்த்தேன். வெளியே வந்து பார்த்தா அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் வந்து அவர் எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டாரு. நானும் அவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணா, அப்படியும் முடியலன்னு சொல்றாங்க. மீனா, நிஜமாவா? நான் என்ன பொய் சொல்லுவேனா? சொல்லுங்க, நான் பொய் சொல்லுவேனா? இல்லை, நீ சொல்ல மாட்டேன். அப்ப எப்படிங்க அவர் இங்க வந்தாரு? அப்படி வந்தாலும் என்ன இங்க இது? என்னால நம்பவே முடியல. ரோகிணி ரொம்ப பெரிய உண்மையை மறைக்கிறாங்களோன்னு தோணுது. நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இப்ப நேர்லயே வந்து அவரை பார்த்துட்டேன். அவர் எப்பயும் வந்து வர்ற மாதிரியே தான் வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் முத்து வந்து சந்தேகப்படுறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு வீட்டோட அந்த பையன் லவ் பண்றலாம், அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம வந்து அந்த பையனை விசாரிச்சாவே என்ன உண்மை என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். மீனா, நீ கவலைப்படாம இரு, உண்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் முடிவு பண்றாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.